சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பூமி வந்து ககன் கிட்ட வந்து பேசுறாங்க. ககன் கையில் அடிபட்டிருக்கிறத பார்த்ததுமே அந்த கையை வந்து பிடிச்சி பார்க்கலான்னு போகும்போது ககன் வந்து அந்த கையை வந்து தட்டி விட்டுருவாங்க. நான் உங்ககிட்ட கேட்டது வந்து உன்னோட காதல் தான், ஆனால் அதுவே நீ இல்லைன்னு சொல்லிட்டேன். உன்னோட இறக்கமோ உன்னோட அனுதாபமோ எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. பூமி இன்னும் ரொம்பவே எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நீ அந்த உண்மையான வந்து சரத்சந்திராவோட பொண்ணு கிடையாது, அப்படி இருந்தும் வந்துட்டு அவர் அவ்வளோ கோவப்படுறாரு. ஆனால் இப்போது அவர் உன்னை தத்தெடுக்க போகிறாரு. இதுக்கப்புறம் நீ என் மேலே இறக்கப்படுறன்னு தெரிஞ்சால் கூட உன்னை என்ன பண்ணுவாருன்னு தெரியுமா? நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருந்தா அதுவே போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ககன் பூமி கிட்ட முகம் கொடுத்து பேசாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. இதனால பூமி ரொம்பவே வந்து எமோஷனல் ஆகிடுவாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நட்சத்திரம் கண் முடிக்கலாம் அப்படின்னு நினைவு வரல அப்படின்னு ரொம்பவே வந்து அபூர்வா அழுதுகிட்டு இருப்பாங்க. அபூர்வா சந்திரா எல்லாரும் அப்படியே சுற்றி உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ அபூர்வா வந்து ரொம்ப அழுவாங்க, நட்சத்திரம் கண் முழிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்துல வந்து நட்சத்திராவோட கை எல்லா ஆசையும் அவங்க அம்மாவோட கையை வந்து இருக்குமா பிடிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நட்சத்திராவுக்கு வந்துட்டு கண்ணை திறந்து பார்க்கலான்னு வராங்க. அந்த சமயம் பார்த்து சரத்சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து வந்துட்டு டாக்டர் கூப்பிடுறதுக்காக போகிறாங்க. அப்போது நட்சத்திரா வந்து கண் முழிக்கிறாங்க. அப்போ தான் அபூர்வாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்போ ககன் பேரை தான் வந்து சொல்கிறாங்க, ககன் மாமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இதை கேட்டதுமே வந்துட்டு அபூர்வாக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. அதை சொல்லாத உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் சொல்லும்போது நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்துட்டு அந்த ககன் கிடைக்கலன்னு சூசைட் பண்ணிக்க போனியா அப்படின்னு கேட்கும்போது நான் கால் தவறி விழுந்துட்டேன் அப்படின்னு வந்து நட்சத்திரா வந்து சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ககன் மாமா வேணும் அப்படின்னு சொன்னதுமே அபூர்வாக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இதெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நட்சத்திரா வந்துட்டு இல்லை நான் அவர்கிட்ட இதை சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு சொல்லாத அப்படின்னு சொல்ல, அப்படின்னா எனக்கும் மாமாக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு எனக்கு வந்து சத்தியம் பண்ணுங்க, எனக்கும் நீங்கள் ககன் மாமாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், சத்தியம் பண்ணுங்க, அப்பதான் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அபூர்வாவும் வேற வழி இல்லாம இந்த உண்மை மட்டும் அவருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் உனக்கு உடனே போட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்லுவாங்க. ஆனா நட்சத்திரா நீ இங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லுங்க, நான் வந்துட்டு எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே அபூர்வா வேற வழி இல்லாம வந்து ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க நட்சத்திராக்கு, அப்படிதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கூடவே செரி இருப்பாங்க. செரிக்கு அது ரொம்ப சந்தோஷமாயிடும். இதை பற்றி வந்து ககன் கிட்ட வந்து செரி வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் நட்சத்திரா வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. பூமி ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் நடந்த எல்லா விஷயத்தையும் ககன் அடித்தது அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு ககன் பேசிட்டு போனதெல்லாம் வந்து பூமியை ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்திருக்கோம். அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து கிருஷ்ண பிரசாத் கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. செரி ஒரு பக்கம் ககன் கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ நட்சத்திராவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ககன் வந்து ரொம்பவே வந்து கோவப்படுறாரு. அப்போ செர்ரி என்ன பண்றாருன்னா ககனோட காரை வந்து கேட்கிறாரு. ககனோட காரை வந்து கார் கீயை வந்து கேட்கிறாரு. ககன் கார் கீயை வந்து கொடுப்பாங்க. செர்ரி ககனோட கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போறாரு. அப்ப பாதி வழியில வந்துட்டு கிருஷ்ண பிரசாத் என்ன பண்றாருன்னா சாரதாவை மீட் பண்றதுக்காக வந்துட்டு வெளியில கார் வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அங்க வந்துட்டு போறது செரின்னு தெரியாம ககன் தான் வீட்டை விட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கிருஷ்ண பிரசாத் என்ன பண்றாருன்னா நேரா வந்து வீட்டுக்குள்ள வந்துருவாரு. அப்ப சாரதா வந்து சொல்றாங்க, இன்னும் ககன் வீட்டை விட்டு வெளியில போகல, அவன் ஆஃபீஸ்க்கு போகல, மேலதான் இருக்கான் அப்படின்னு சொல்ல வந்துட்டு கிருஷ்ண பிரசாத் என்ன பண்றாருன்னா அதெல்லாம் இல்லை, அவன் கார் போனதை நான் இப்போதான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து சோஃபால ரொம்ப ஜாலியாக வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. சாரதா எவ்வளோ சொல்லியும் கேட்காம உட்காந்துட்டு இருப்பாரு. கிச்சனில் போயிட்டு நானே காஃபி போடுறேன் அப்படின்லாம் வந்து போய் போட்டுட்டு இருப்பாரு. அப்போ கரெக்டாக ககனோட குரல் கேட்டதுமே வந்துட்டு அப்படியே அந்த பால் தட்டி விட்டுருவாரு. அப்படியே அந்த பால் வந்து கீழே ஊற்றிக்கும். அப்புறம் எங்கே ஒளியதுன்னு தெரியாமல் ஓடி ஃப்ரிட்ஜ் பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பாரு. இப்போ ககன் வந்து வராங்க, என்னம்மா பால் எல்லாம் கீழே ஊற்றிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை தெரியாமல் ஊற்றிடுச்சு, சரி டிஃபன் வேணும் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா இதை வந்துட்டு நானே சுத்தம் பண்ணிட்டுறேன் அப்படின்னு ககன் வந்து சொல்கிறாரு. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்ப பதட்டத்தோடவே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ககனுக்கு டிஃபன் வந்து போடுறாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ககன் என்ன பண்ணுறாருன்னா எனக்கு ஒரு காஃபி வேணும் அப்படின்னு வந்து கேட்குறாரு. அப்போ கிருஷ்ண பிரசாத் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த மொபைலை வந்து அவரோட மொபைலை டைனிங் டேபிள் மேலே வச்சிருப்பாரு. அதை போயிட்டு எடுக்க சொல்லி சிக்னல் கொடுக்குறாரு. சாரதாவும் ககனுக்கு தெரியாமல் அந்த மொபைலை வந்து எடுத்துருவாங்க. ஆனால் டக்குன்னு கால் வந்து வரும். கால் வந்ததுமே ககன் வந்துட்டு யாருமா ஃபோனில் அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, அது ராங் கால் தான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ககன், இல்லைம்மா என்னோட மொபைலில் சிக்னல் கிடைக்கல, கொஞ்சம் மொபைலை கொடுக்குறீங்களா, நான் வந்துட்டு ஃபோன் பண்ணிவிட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட இருந்து அந்த மொபைலை வந்து வாங்குறாங்க. சாரதா இன்னும் பயப்படுறாங்க. வாங்கின உடனே கரெக்டாக அவங்க ககனுக்கு வந்து அவரோட நம்பருக்கு வந்து கால் வந்துடும். சரின்னு வந்துட்டு மொபைலை கொடுத்துட்டு ககன் அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறமா கிருஷ்ண பிரசாத்தும் சாரதாவும் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.